நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக யாராவது ஒரு சிலரை இவங்க என்னோட எதிரி, நான் இவங்க கூட சேர மாட்டேன், இவங்க கூட பேச மாட்டேன், இவங்க கூட பழக மாட்டேன்னு சொல்லி வெறுத்து ஒதுக்குனவங்க யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. ஏன்னா அவங்க நமக்கு அவ்வளோ பெரிய கெட்டது செஞ்சுருப்பாங்க. அது நமக்கு தெரிய வரும்போது அவங்கள வெறுத்து அவங்கள நம்ம ஒதுக்கிடுவோம். இது எல்லார் வாழ்க்கையிலையுமே யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக நம்ம செஞ்சுருப்போம், தெரிஞ்சோ தெரியாமலோ. ஆனால் எதிரின்னு தெரிஞ்சும் நம்ம கூடவே ஒருத்தரை வச்சிட்ருக்கோம். அவங்கள நம்ம விட நினச்சாலும் அவங்க நம்மளை விட மாட்டாங்க. நான் யாரை சொல்கிறேன்னு புரியுதா? தயக்கம். நமக்குள்ளே இருக்கிற தயக்கம். நாங்கள் ஒரு பள்ளி விழாக்கு போயிருந்தோம். அங்கே நானும் என்னோடய தோழியும் பக்கத்தில் பின் சீட்டில் உட்காந்துட்ருந்தோம். அப்போ முன்னாடி இடம் இருந்துச்சு. நான் சரி நம்ம அங்கே போய் உட்காரலாமா அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்களும் சரி உட்காரலாமே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் 2 பேருக்கும் ஒரு தயக்கம். முன்னாடி போய் உட்கார்ந்தா ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு. நாங்கள் பேசி முடிக்கிறதுக்குள்ளே பின்னாடி இருந்த 2 பேர் சேர்ஸ் எடுத்துகிட்டு போய் போட்டு உட்காந்துட்டாங்க. அப்போ நாங்கள் 2 பேரும் பேசின ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டே தான் இருக்கோம். நம்ம யோசிக்கிற விஷயத்த வேறு யாராவது வந்து செஞ்சுட்டே தான் இருக்காங்க. எல்லா விஷயமும் இப்படி தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நாங்கள் பேசினோம். இதே மாதிரி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது, நம்ம நினச்சிட்ருக்கும்போது வேறு யாராவது ஒருத்தர் அந்த விஷயத்தை செஞ்சுட்டு போயிடுறாங்க. அதனால் தயக்கத்தை விட்டுருங்க. தயக்கத்தை எப்போ நம்ம விடுறோமோ அன்னைக்கு தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்.